எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க உதயம் விலாக். நான் உங்களுக்கு பிரவீன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பைக் மெயின்டெனன்ஸில் குவாரண்டைன் டைமில் நம்ம பைக் பேட்டரியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது. சில பேர் பைக் பேட்டரி சீக்கிரமாக ட்ரை ஆகுது, சீக்கிரம் சார்ஜ் இறங்குதுன்னு அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பைக் பேட்டரி எதுக்கு ட்ரை ஆகுது? ட்ரை ஆகுறது என்ன காரணம்? பைக்கு பேட்டரியில் எப்படி சார்ஜ் ஏறுது, பைக் பேட்டரி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ தெரியும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஃபஸ்ட்டு இந்த கொரோனா டைமில் எல்லாத்தையும் 2 வீலர் இருக்கும். எல்லோரும் முன்னாடி அந்த வண்டியை பட்டி போட்டிருப்போம் ஸ்டார்ட் பண்ணாமல். திருப்பி நம்ம திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டியில் சின்ன சின்ன ஃபால்ட்டு வரும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது, இதுமாரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? நம்ம பெரும்பாலும் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஷெல்ஃபும் அடிப்போம். எல்லோரும் பண்ணுற போது தப்பே தான். கிக்கர் இருக்க வண்டியில் நீங்கள் கிக்கர் அப்ளை பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிக்கர் இல்லாத வண்டியில் நீங்கள் ஷெல்ஃப் அப்ளை பண்ணுங்கள். கிக்கர் இருக்க வண்டி நீங்கள் ஷெல்ஃப் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், சரியாக வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், உங்கள் பேட்டரியோட சார்ஜ் சீக்கிரம் இறங்கிடும். அது நீங்கள் கிக்கர் இருக்க வண்டி ஷெல்ஃப் அப்ளை பண்ணுறீங்களா, ஸ்டார்ட் ஆகுதா போட்டுங்க. சப்போஸ் ஸ்டார்ட் ஆகலையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிக்கர் அடிங்க. கிக்கர் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வண்டி புதுசாக நீங்கள் எல்இடி லைட் மாற்றிருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம வண்டியில் வந்து சில வண்டி இப்போ கம்ப்யூட்டர் பைக் எல்லாமே வந்து ஹாலஜன் பல்பு தான் வருது. அப்படி ஹாலஜன் பல்பில் வர வண்டியில் வந்து நீங்கள் வந்து எல்இடி மாற்றிருப்பீங்க. அப்படி எல்இடி மாற்றும் போது அதிகமான பவர் கன்சம்ஷன் பண்ணும்போது உங்கள் வண்டியோட பேட்டரி ட்ரை ஆகிடும். ரெண்டாவது விஷயம், உங்கள் வண்டியோட டைனமோ. நம்ம வண்டி இப்போ காலைல ஷெல்ஃப் அடிக்கிறோம், பேட்டரியோட சார்ஜ் கொஞ்சமாக குறையுது. திருப்பி நம்ம வண்டி ஒரு 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா வண்டி தானே ரீசார்ஜ் ஆகிடும் பேட்டரி. சப்போஸ் ரீசார்ஜ் ஆகலைன்னா அதுக்கு என்ன காரணம்னா உங்கள் டைனமோ சரியாக வேலை செய்யணும்னு அர்த்தம். உங்கள் வண்டியில் டைனமோ சரியாக வேலை செய்யலைன்னா உங்கள் வண்டி வந்து சீக்கிரம் சார்ஜ் ஆகாது. 3, உங்கள் வண்டியில் ரெட்டிஃபயர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பைக்கில் ரெட்டிஃபயர் இருக்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த ரெட்டிஃபயரில் தான் ஃபால்ட் இருந்தால் உங்கள் வந்து பேட்டரிக்கு வந்து சரியாக சப்ளை போகாது. உங்கள் பேட்டரி சரியாக வந்து பவர் வந்து ஏற்றி கொடுக்கலன்னா உங்கள் பேட்டரி சரியாக சார்ஜ் ஆகாது. 4வது, உங்கள் வண்டியில் அதிகமாக ஏதாவது ஒயரிங் ஃபால்ட் இருந்துன்னு வச்சிங்களா, உங்கள் வண்டி சீக்கிரமாக பேட்டரி ட்ரை ஆகிடும். நீங்களே வந்து உங்கள் ஒயரிங் வந்து ரிமோட் ஃபிட் பண்ணுற சொல்லிட்டு மாற்றுவீங்க, சின்ன சின்ன எல்இடி டிசைனுக்காக ஃபிட் பண்ணுற சொல்லிட்டு மாற்றுவீங்க, ஆல்ட்ரு பண்ணுறத சொல்லிட்டு நீங்கள் இந்த ஒயர் கட் பண்ணி எங்கேயும் ஜாயின் போட்டு இது பண்ணி வைப்பீங்க. அதுமாதிரி நீங்கள் அதிகமாக வண்டியில் ஜாயின் போட உங்கள் வண்டியில் ஒயரிங் ஃபால்ட் வர ஆரம்பிக்கும். அப்படி உங்கள் வண்டியில் ஒயரிங் ஃபால்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வண்டியோட பேட்டரி சீக்கிரமாக ட்ரை ஆகும். அது ஒயரிங் ஃபால்ட் வராமல் பார்த்துங்க. தேவையில்ல இடத்துல உங்கள் ஒயர் கட் பண்ணுங்க எங்கள் வண்டியில். இப்போ இண்டிகேட்டருக்கு போனால் அந்த இண்டிகேட்டர் ஒயரை அப்படியே விட்ருங்க, வேறு இங்கே எந்த கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இண்டிகேட்டர்லேருந்து நான் அந்த ஸ்டைலுக்காக இங்கே ஒரு லைட் வைக்கிறேன், இண்டிகேட்டர் போடும்போது இங்கே எறியணும், பிரேக் அடிக்கும்போது அங்கே எறியணும் சொல்லிட்டு எல்லோரும் ஒயர் அங்கே கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அதுமாரி பண்ணுறதுனால உங்களோட பேட்டரி லைஃப் சீக்கிரமாக இறங்க. 5வது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டியில் வந்து ஹார்ன் பேர் சில பேர் வந்து ஏர் ஹார்ன் வைப்பாங்க. அப்படி ஏர் ஹார்ன் வைக்கிறதுனால வந்து உங்கள் பேட்டரியோட கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. இப்போ ஏர் ஹார்ன் வச்சு நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் இந்த ஹார்ன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது பேட்டரி எப்படி இருக்குது, எப்படி வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ். ஏர் ஹார்ன் நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பேட்டரியோட லைஃப் சீக்கிரமாக பண்ணிக்கிறது. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் உங்கள் வண்டியில் டிஃபால்ட்டாக ஹார்ன் நம்ம பேட்டரி சரியான கண்டிஷனில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் வந்து காலையில் எடுத்துகிட்டு உங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களோட வண்டி வந்து ஒரே ஷெல்ஃபில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் பேட்டரி சரியான கண்டிஷனில் இருக்குது, சரியான சார்ஜில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் உங்கள் வண்டி வந்து 2 ஷெல்ஃப் 3 ஷெல்ஃப் ஆகுது, சில காலையில் இருந்து ஷெல்ஃப் அடிச்சுன்னு வந்து ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்னா உங்கள் வண்டியில் வந்து பேட்டரி சரியான பர்ஃபார்மன்ஸில் இல்லை, பேட்டரியில் சார்ஜ் சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். 2 வந்து உங்கள் வண்டியில் பேட்டரியில் வந்து சார்ஜ் சரியாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணலான்னா, உங்கள் வண்டியில் இண்டிகேட்டரு, லைட்ஸு, பாஸ் லைட்டு, ஹார்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சரியாக ஸ்டார்ட் ஆகிற செக் பண்ணிச்சு அப்படின்னா உங்கள் வண்டியோட பேட்டரி சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த கொரோனா டைமில் நம்ம எல்லாம் வண்டியை ஒரு முன்னாடி ஆஃப் பண்ணிடுவோம். 15 நாளுக்கு மேலே நம்ம வண்டி எடுக்க வரும்போது வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகாது, பேட்டரியில் ஃபால்ட் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, சைன் கியரில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து கியர் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இது எமர்ஜென்சி டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியில் கியர் பாக்ஸில் ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 வந்து நீங்கள் ஜெம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெம் ஸ்டார்ட்னா அப்படின்னா வேறு ஏதாவது உங்களோட வண்டி இருந்ததுன்னா அந்த வண்டியோட பேட்டரி நீங்கள் பக்கத்தில் வச்சு அதோட ப்ளஸ் மைனஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். அதில் இருக்கிற பாசிட்டிவ் வந்து நீங்கள் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டு நியூட்ரல் வந்து உங்கள் வண்டியோட இடத்துல கனெக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேமில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். கொரோனா டைமில் நம்ம வந்து இப்போ பெரும்பாலும் வண்டி எடுக்க மாட்டோம். அந்த டைமில் நம்ம பேட்டரியோட லைஃப் எப்படி பாதுகாப்புனா இந்த 2 நெட் இருக்குல்ல, பெரும்பாலும் நம்ம வண்டியோட பேட்டரியை வந்து நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இது பேட்டரி வந்து நீங்கள் 2 மணி நீங்கள் கனெக்ட்லேயே இருந்ததுன்னா அது பேட்டரி சப்ளை ஏற்றிட்டே இருக்கும்.
அதுக்காக நீங்கள் ரெண்டுத்தையுமே நீங்கள் பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியோட லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேட்டரி சீக்கிரம் சார்ஜ் இறங்காமல் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்குது வண்டியில் வந்து ரெட்டிஃபயர் இதான் RR2ங்குவாங்க. நீங்கள் RR2 உங்களுக்கு வந்து வண்டியில் சரியில்லைன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சீக்கிரம் ட்ரை ஆகும். நீங்கள் பெரும்பாலும் இந்த RR2 வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கொடுத்து பார்த்துங்க. RR2 உங்களுக்கு வண்டி தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து தெரியும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதே வண்டியோட RR2. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து